ஹை ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப்பிங். ஸோ குரூப்பிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து கவுண்ட், மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ். ஸோ இந்த 5ம் பார்த்துருந்தோம். ஸோ நான் வந்து அங்கே குரூப் பை இல்லாமல் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து குரூப் பை அண்ட் ஹேவிங் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் பை அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ஏல ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி வைஸ் குரூப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இந்த கேஸில் வந்து குரூப் பை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் ஹேவிங் அப்படிங்கும்போது ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி ஃபில்டர் பண்ணுவோம்? வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். ஹேவிங் அப்படிங்கிறது குரூப் பை எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ குரூப் பையில் எடுத்த ரிசல்ட்டை ஃபில்டர் பண்ணுறது தான் ஹேவிங், ஓகேங்களா? ஸோ ஹேவிங் எப்போவுமே இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோட தான் வரும், லைக் கவுண்ட், மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ், ஓகேங்களா? ஸோ once again நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி கவுண்ட்ஸ் ஆஃப் கிரேட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிரேட்டர் தென் 1 கண்ட்ரி வைஸ் ஹூ ஹாஸ் செக்யூர்ட் கிரேட் 2. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரேட் 2 வாங்கின பர்சன்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம குரூப் பண்ணுறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எத்தனை பேர் கிரேட் 2 வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 5 பேர் கிரேட் 2 வாங்கியிருக்காங்க. யூஎஸ்ஏல ஒருத்தர் தான் கிரேட் 2 வாங்கியிருக்காரு. ஆஸ்திரேலியாலையும் ஒருத்தர் தான் கிரேட் 2 வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுல வந்து இதோட கவுண்ட் இப்போ வந்து இந்தியாவில் வந்து 5 பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம். யூஎஸ்ஏல ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம். எனக்கு இதுல கவுண்டை வச்சு கிரேட்டர் தென் 1 இருக்க கண்ட்ரிஸை மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ரெக்கமெண்ட். ஸோ நான் வந்து இது ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா யூகேல வந்து 2 பேர் கிரேட் 2 வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் 5 பேர் கிரேட் 2 வாங்கியிருப்பாங்க. பட் மற்ற கண்ட்ரீஸ்லையும் ஒருத்தராச்சும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கேயே ஃபில்டர் பண்ணுறோம். ஹேவிங் கூட இன்னொரு கண்டிஷன் போட்டு ஃபில்டர் பண்ணுறோம். ஹேவிங் கவுண்ட் ஆஃப் கிரேட் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு போடுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குவெரியை 3 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். 1, 2 அண்ட் ஃபைனல் ஸ்டெப் 2 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் கிரேட் கமா கஸ்டமர் கண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர் வேர் கிரேட் ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் கிரேட் 2 வாங்கினவங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ யூகே, யூஎஸ்ஏ, இந்தியா, எகெயின் யூகே, இவங்க எல்லாமே கிரேட் 2 வாங்கின பர்சன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்? கண்ட்ரி வைஸ் குரூப் பண்ணணும். யூகேல எத்தனை பேர்? குரூப் எப்பவுமே குரூப் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் இஸ் ஒன் ஆஃப் த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செலக்ட் கவுண்ட் ஆஃப் கிரேட் கஸ்டமர் கண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர் வேர் கிரேட் ஈக்குவல் டு குரூப் பை கஸ்டமர் கண்ட்ரி. ஸோ அதே ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருக்கிறத நம்ம இப்படி மாத்துறோம். ஃபர்ஸ்ட் வெறும் கிரேட் ஈக்குவல் டு 2 மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இத்தனை பேர் அப்படிங்கிறத நான் எடுக்கணும். அதனால குரூப் பை கஸ்டமர் கண்ட்ரி, இங்க ஜஸ்ட் கவுண்ட் ஆஃப் கிரேட் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இத்தனை பேர் வந்து கிரேட் 2 வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா யூகேல 2 பேர் வாங்கியிருக்காங்க. யூஎஸ்ஏல ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியால ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. கனடால ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. இந்தியால 5 பேர் கிரேட் 2 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கவுண்ட் வந்து 1க்கு மேல இருக்கிறது தான் எனக்கு ஃபில்டர் ஆகணும். ஸோ இதுல 1க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 5 தான் 1க்கு மேல இருக்கு. ஸோ இது வந்து குவெரியில நம்ம எப்படி போடுவோம்? ஸோ இது வந்து ஆல்ரெடி குரூப் பையோட ரிசல்ட். ஸோ குரூப் பைல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது ஹேவிங் கவுண்ட் ஆஃப் கிரேட். ஸோ இது வந்துட்டு கவுண்ட் ஆஃப் கிரேட் வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ 1க்கு மேல இருக்கிறது என்ன? 2 and 5, ஓகேங்களா? ஜஸ்ட் ஹேவிங் போட்டீங்கன்னா ஃபில்டர் ஆயிடும். ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வரணும்? யூகே 2, இந்தியா 5. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்டே ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. ஸோ இதுதான் வந்துட்டு குரூப் பை அண்ட் ஹேவிங்கான லாஜிக், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட்.